வெந்நீர் வச்சுட்டு வந்துருக்கேன். சுதாச்சலம் லைவ்ல இருக்குங்களா? வணக்கம் 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 அக்கா சொல்றாங்க எனது அருமை சகோதரி ஜோதி சிஸ்டர். வாங்க வாங்க, வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? லைக் போட்டாச்சுன்னு சொல்றாங்க. எங்க இருக்கீங்க ஜோதி சிஸ்டர்? ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்களா, வீட்டில் இருக்கீங்களா? உங்க பெங்களூர்ல பேரனை பார்த்து விட்டேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சி, மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். கொடுத்துட்டாங்களா கையில்? சூப்பர் சூப்பர் சிஸ்டர். நான் வேண்டிக்கிட்டே இருந்தேன், நல்லபடியாக குழந்தை கையில் கொடுக்கணும், நல்ல பாப்பாவுக்கு உடம்பு நல்லா இருக்கணும்ன்ட்டு வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நேரமும் நான் பேரவனை பற்றி நினச்சிக்கிட்டே தான் இருப்பேன் மனசுக்கு. ஏன்னா அந்த மனசு எனக்கு என்னங்கிறது நல்லா புரியும். அதனால் கடவுளுக்கு நன்றி. சாப்பிட்டாச்சா சிஸ்டர் ஜோதி சிஸ்டர்? அதான் வார்டுக்கு கொடுத்துட்டாங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேனே. நீங்கள் பேரனை பார்த்துட்டேன்னு சொல்லும் போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கரெக்டாக இப்போ எத்தனை நாள் ஆகுது? மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு. இன்னைக்கு 24ஆம் தேதி, 21 நாள் ஆகுது. இப்போத்தான் சாப்பிட்ட மக்கா அப்படிங்கிறாங்க எனது அருமை சகோதரி. நானும் கொஞ்சம் வெந்நீர் வச்சேன், தொண்டை கரகரன்னு இருக்குன்ட்டு ஊற்றிட்டு வந்துடுறேன். செம்பில் ஊற்றிட்டு வரேன். இண்டக்ஷனில் வச்சேன். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க. நான் சாப்பிட்டேம்மா. கோதுமை மாவு கரைச்சி வச்சது இருந்துச்சு. காலையில் தோசை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை தான் இப்போ தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். சுதாச்சலம் வந்தாங்க, அப்புறம் தூங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? பாப்பா என்ன செய்கிறாங்க? வந்தாங்களே இப்போ வந்து பேசிட்டு வந்தாங்க. சுதாச்சலம் லைவ்ல இருக்கீங்களா? சாப்பிட்டு தூங்க வந்துட்டோங்கம்மா அப்படின்னாங்க. சாப்பாடு அக்கா, கீரை பொரியல் சாம்பார் வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்களாம்மா. நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்களா? ஆமாக்கா, நீங்கள் தான் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்களா? இன்னைக்கு பாசித்து வரல, என்னன்னு தெரில. ஒரு வேளை விசா எதுவும் வந்துருச்சே என்னமோ.